வெற்றி பெற்றால் இயல்பாக இருக்க முடியவில்லை அப்படின்னா நீங்கள் பாவம் தான். வெற்றியை நான் அடைஞ்சேன் அப்படின்றதே தப்பு. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாயிடுச்சு, அவ்வளவுதான். வெற்றி என் கையில் இல்லை. மாற்றம் அப்படின்னு பார்க்கணும் எதையுமே. தோல்வியும் ஒரு மாற்றம், வெற்றியும் ஒரு மாற்றம், அவ்வளோதானே தவிர என்னால் ஆச்சு அப்படின்னு ஒன்று இல்லை. நான் நிறைய இடம் வாங்கிட்டேன், வசதியாகிட்டேன், இல்லை பணக்காரன் ஆகிட்டேன், என்னால் எல்லா நாட்டுக்கும் போக முடியுது, பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் பண்ணுறேன் அப்படிலாம் திமிரு வரக்கூடாது, வர முடியாது. ஏன்னா அது ஒரு சந்தர்ப்பம். சந்தர்ப்பம் இல்லைன்னா அது கிடைக்காது. நமக்கு என்ன நினைக்கிறோம்னா நாம் சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நம்மளால ஆனது இல்லை. கடவுள் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா தான் சாதிக்க முடியும். உடல் உறவு கொள்ற எல்லாருக்கும் புள்ள பிறகுறது இல்லை. அது ஒரு சந்தர்ப்பம் தான். நீங்க கொண்டாடுறது தப்பு கிடையாது. ஆனா அது அது கொண்டாடுறதுல எல்லாம் மகிழ்ச்சியெல்லாம் இருக்குது இல்லை. ஆனா திமிரு வரக்கூடாது எந்த காலத்துக்கு. வெற்றி ஒரு பெரிய திமிரையும் ஆணவத்தையும் கொடுத்துரும். அது இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லது. இயல்பாக இருக்க வேண்டியதில்லை. கொண்டாட்டமாக இருக்கிறது தப்பு கிடையாது, அதுதான் இயல்பும் கூட. ஆனால் திமிராக இருக்கக்கூடாது, ஆணவமாக இருக்கக்கூடாது. என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் வெற்றிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேரால் தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்தது. ஒரு குதிரை நீங்கள் வெற்றி பெற்றுச்சுன்னாக்கா அந்த குதிரை கிட்ட அது பலன் இருக்குது. ஒரு செயல் வெற்றி பெற்றதுன்னா அந்த செயல் தீர்மானிச்சிருக்கு. ஒரு அழகான வீடு வந்துருக்குதுன்னா அந்த வீடு தீர்மானிச்சிருக்கு. என்னை கொண்டு அது வேலை வாங்குச்சு. அப்படி புரிஞ்சா ரொம்ப சாதாரணமாக இயல்பாக இருக்க முடியும். ஸோ வெற்றியை கொண்டாடுறது தப்பு இல்லை, ஆனால் ஆணவம் வராமல் பார்த்துக்கோ.